இதுல ரெண்டு தரப்பு ஆட்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பேய் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு, அதை நான் பார்த்திருக்கேன், அதை நான் விரட்டுவேன். இன்னொரு பக்கம் இந்த காலத்துல பேய் இல்லை, எந்த காலத்திலுமே பேய் இல்லை, இதெல்லாம் மனம் சார்ந்த ஒரு சிக்கல் மட்டும்தான், இது வெறும் மனப்பிராந்தி. மனநல மருத்துவர்கள், சைக்காட்ரிஸ்ட், பேயெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த இரண்டு தரப்போடு தான் நம்ம பேச போறோம். இதாமல டிஸ்க்ளைமரு, இது ஒருக்கா படிச்சிரு. ஒரு பேய் இங்க இருக்கு, இல்ல பேய் வந்துருச்சு, இங்க பேய் வரப்போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? துர்நாற்றம் அடிக்கும். கர்மா என்ன இப்படி நாறுது? அதாவது சாக்கடை, மலம், அந்த மாதிரியான கெட்ட வாடைகள் அடிக்கும். அந்த துர்நாற்றம் முதல்ல நான் ஃபீல் பண்ணுவேன். சில வீடுகளில் அது அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்மையா? ஒரு இடத்துல பேய் இருக்குன்னு நீங்க எப்படி, எந்த அறிகுறியை வச்சு கண்டுபிடிப்பீங்க? சும்மா சொல்லு. முதல்ல அந்த வீட்டுக்கு போறப்ப நமக்கு மயிர் கூச்சரியம் சார். மயிர் கூச்சரியம். ஓ, ஓகே. அதான் சிம்டம்ஸ், ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் அதான். பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணியா சார். அதை நீங்க அந்த வீட்டுக்குள்ள போகல உங்களுக்கு மயிர் கூச்சரியம் கண்டிப்பா கூச்சரியம் சார். ஓகே. ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பா வரும் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஸ்விக்கில இருந்து மெசேஜ் பிரியாணியா அதான் வைப்ரேட் ஆகுது. அப்பா லஞ்ச் வந்துச்சுப்பா. ஒரு வீடு, ஒரு பில்டிங், ஒரு தெரு, அங்கெல்லாம் பேய் இருக்குன்னு எப்படி, என்ன அறிகுறியில வச்சு கண்டுபிடிப்பீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். காற்று வேகமாக சுழல் காற்று மாதிரி வருதுங்க. அப்படி மேகம் படிஞ்ச உருவம் மாதிரி தோட்டம் வரும். திம்மு திம்முன்னு சத்தம் கேட்கும், ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும். கது ஜன்னல் எல்லாம் படப்படப்படன்னு அடிச்சுக்கிடுங்க. வேகமாக இப்போ சாத்திடுது அந்த காற்று. நாயூன்னு ஊழ விடுமே, அதை விட்டீங்க. அவன் நம்மளை கலாய்க்கிறான்டா கூட தெரியல. நாய் மூளை இடங்க, நாய்க்கு தான் முதல்ல தெரியும். இந்த சீன் சொல்றது எல்லாமே படத்துல வர்ற சீன் ஆச்சு. கரெக்டா கட்டுப்பிட்டா. பேய் என்றது இறந்து போன ஒரு பெண்மணி தான் பேய். இது என்னடா புது பொருளியா இருக்கு? சப்த கன்னிகள்ல 7 கன்னிமார்கள்ல வராகன் என்றது யட்சினி. இந்த யட்சினியை யார் வசியம் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு 100% அது தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. அவங்களோட பாதங்கள் அந்த வீட்டுல பட்ட உடனே அந்த வீட்டுல இருக்கிற அந்த ஆத்மாக்கள் உடல், சீண்டி இருக்கிற அந்த ஆத்மாக்கள் உடல் ஆட ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. மாந்திரிய கலையை பழகினவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அவங்க கிளம்பும் போதே அங்கே இருக்கிற பேய் என்ன இருக்குது, அது ஆண் பேயா பெண் பேயா, அந்த பொம்பளையை தூக்கி வண்டியில ஏத்து, அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துறா, அது துர்சக்தியா நல்ல சக்தியா அப்படிங்கிறது விவரமா தெரிஞ்சுட்டு தான் அங்கே போவாங்க. அப்படியா? இங்க எங்கேயாவது பேய் இருக்கா? இங்க வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? இத்தனை பேர் வந்து தெய்வங்களை கும்பிடுற ஒரு சக்தி இருக்கிறனால பேய்கள் நெருங்க முடியாது. ஏங்க இப்பதானங்க நீங்க எல்லாம் வந்தீங்க, நேத்துல இருந்து பிராடு பயிலுங்க நாங்களாம் தான் இருந்தோம். இங்க வா. நான் இப்போதைக்கு இந்த இடத்துல 1125 ஆவிகள் இருக்கிறது எனக்கு தெரியுது. நான் பார்த்துக்கிட்டு இருக்க மனிதர்கள் மாதிரி. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. எங்க இங்கே இவங்களுக்கு பின்னாலே அந்த ரெட் கலர் பனியன் போட்டிருக்காரு இல்லையா, அவருக்கு பின்னாடி ஒரு 2 ஆவிகள் அவர் உடம்புல போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? மீடியம் பயிற்சின்னு சொல்லுவாங்க, ஆவிகளோட பேசுற கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதை முழுமையா கற்ற ஒருவரால அந்த ஆவிகளை கண்ணாலேயே பார்க்க முடியும். ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. ஒரு ஆத்மா ஒரு உடலை ஒட்டி இருக்குன்னா அந்த ஆத்மாவை வெளியேற்றி நான் பேச வைக்கிறேன், இது சத்தியம். இது மாமியா நாகம்மா மேல சத்தியம். ஆனால் இங்கதான் இருக்கு, இதோ பர்த்தன் இருக்கு, இதோ போயின் இருக்கு, இதெல்லாம் நிஜம் இல்ல ஐயா. பக்கத்துல அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க 1150 பேய் இருக்குன்னு? டேய் செல்வம், வண்டி யூட்டனதா செட்டி உஷார் ஐட்டம். ஓகே, இப்ப இந்த இவர் பின்னால 2 பேய் இருக்குன்னு சொன்னீங்களா, அது எப்படி இருக்கு? ஒரு முகம், 2 கைகள் அவர் உடம்புல போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ட்ரை பண்றேன் மேடம். நீங்க சத்த தள்ளி உட்காருங்கம்மா, ஒன்னே ஒரு உடம்பு தாங்குமான்னு தெரியல, படக்குன்னு பக்கத்துல போயிருப்போது. ஏதோ உளறாருன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எல்லா இடத்துக்கும் வராது, அதோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல வரும், அது தெரியும். அது ஒரு மாதிரியா இருக்கும், அது ஒரு வாடை வரும். அந்த கனி வந்து எலுமிச்சங்கனி ஒரு மாதிரி மாறி போகும், அந்த வாசனை மாறிடும், கனி வாடை வராது. அளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. அதால அந்த வேப்பலை வச்சிருந்தா வேப்பலை ஒரு மாதிரி கசங்கிடும். அப்போல்லாம் ஒரு 3-4 சத்தியங்கள் என்கிட்ட இருக்கு. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. இரவுல நாய் சத்தம் கேட்கும் சார், இடைவிடாத நாய் குலைக்கிறது.
அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பகலில் பல்லி சத்தம் விடாது சார். ஏன் கொலுசு சத்தம் தான் எல்லாருமே இண்டிகேஷன் சொல்றீங்க? ஆமா சார். கொலுசுனா பெரும்பாலும் பெண் தான் போட்டிருப்பாங்க. அப்ப ஏன் பேய் எப்போதும் பொம்பளை பிள்ளை தான் பேயா வருமா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அப்படி இல்லை சார், கால் சத்தமும் கேட்குதுல்ல சார். கால் சத்தம் கேட்கும்போது அது ஆண் பேயா இருக்கலாம்ல சார். ஓகே, கால் சத்தம் கேட்டா ஆண் பேய், கொலுசு சத்தமும் சேர்ந்து கேட்டா பெண் பேய். ஆமாம் சார். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? இப்போ ஒரு வீட்டில் வந்து விளக்கு எரிய வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், நல்ல விளக்குன்னு வச்சுங்க. அந்த நல்ல விளக்கு அந்த வீட்டில் எவ்வளோதான் எரிய வச்சாலும் எரியவே எரியாது. பசுமையான துளசி செடி வச்சுட்டீங்கன்னா அந்த துளசி செடிக்கிட்ட போனீங்கன்னா ஃபுல்லாக கருகி போயிடும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. ஒரு சோதனை இருக்குது சார். செப்பு பாத்திரம் இருக்குல்ல சார், அது மேலே கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏற்றி நீங்கள் வச்சீங்கன்னாக்கா அது ஒரு இடம் நிற்காம சுற்றிட்டே இருக்குங்க சார். ஏதோ போதுங்க. ஃப்ளைட்டு தானா? நக்கல்யா அவனுக்கு. மனுஷனால செய்ய முடியாத என்னென்ன விஷயம்லாம் பேய் பிடிச்சவங்க செய்வாங்க? பயங்கரமான ஆவிகனா எது வேணாலும் செய்யும். உடலை துணியை அவுத்து போட்டுரும். இந்த மாதிரி ஒரு ஆம்பளை வந்து நிக்கிற ரூம்ல இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரி அமனை கட்டி அனுக்கிறது நல்லா இல்லடா. ஒரு மனுஷனால ஒரு பானை சோறு சாப்பிட முடியும். அந்த பேய் பிடிச்சிட்ட 2 பானை 3 பானை சோறுலாம் சாப்பிட்டு தான் பார்த்துருக்கேன். அவரு குடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு 3 பானை சாப்பாடு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை நீங்கள் பேயின்னு நீங்கள் நம்பி அடுத்தவனை நம்ப வச்சு அதை வச்சு நீங்கள் எல்லாம் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கிறாங்க. நல்லா தான் சொல்லிக்கார. அப்புறம் ஒரு கேஸ் எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்குறேன். அவருக்கு சைக்காலஜி மூலியமா அந்த பெண்ணை குணப்படுத்திட்டாருன்னா நான் அவருக்கு அடிமை. அவனை மாட்டாடா பம்பர கட்ட மண்டையா. பேயினே ஒன்று இல்லைங்கிறாங்க. நாளைக்கு அவங்களுக்கே ஒரு பேய் பிடிச்சதுன்னா எங்கள்கிட்ட தான் வந்தாகணும். அது அப்புறம் என்ன நடக்குது சார்? என்ன நல்ல சார், ஒரு நிமிஷம் 1500 பேயை என் மேல சேலஞ்ச் பண்றேன் சார். ஒரு பேய் என் மேல ஏத்தி விடுங்க சார். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு. பேய் எப்படி ஓட்டுவீங்க? ஒரு பேய் பிடிச்சிருச்சு ஒருத்தருக்கு, எப்படி ஓட்டுவீங்க? ஏய், பிடிச்சிருக்கவங்கள கூட்டினுவாங்க சார். நாங்கள் எப்படி ஓட்டுறோன்றதை காட்டுறோம். எனக்கு பேய் பிடிச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி எனக்கு பேய் பிடிச்சிருக்கு. இதனோட பேய் கதை. பேய் எப்படி ஓட்டுவீர்கள்? அவ்வளவுதான். மந்திரங்கள் இருக்கு, கட்டு இருக்கு. பிரவண சக்கரத்தின் உண்மையில் காளிகா தேவிக்கு சம்பார ரூபிணி ஜடாஜரி சங்கரை வெளியேறிப்போ. சாமி சாமி, பேய கொஞ்சம் பதமா பக்குவமா கூப்பிடுங்க சாமி. இல்லைன்னா போற போக்க ஒரு காட்டு காட்டிட்டு போயிருப்போம். ஏய் ரத்த காட்டி எறிய போ. ஏய் சூரிய காட்டி எறிய போ. ஏய் கில்வரா காட்டி எறிய போ. ஏய் ராட்சத காட்டி எறிய போ. ஏய் பண்டா காட்டி எறிய போ. ஏய் ஓர காட்டி எறிய போ. போ போ போ. அரண்டா எப்படா இவ்வளவு கச்சிதமா புழுவுற? மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா.